அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நகச்சித்ரா. எப்பவுமே வெஜ் ஆகட்டும், நான்வெஜ் ஆகட்டும், இது 2க்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு நான்வெஜ் ஹோட்டல்ஸ்க்கு போனாலும் கூட எங்க நான்வெஜ் மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்போம். சோ இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கன்சியூமர் ஃபோரம்க்கு போறாங்க. அந்த கன்சியூமர் ஃபோரம்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது 2 பேர் வந்து ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு வெஜ் மோமோஸ் வந்து ஆர்டர் பண்றாங்க. அங்க சைவம், அசைவம் அப்படின்ற மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கறனால அவங்க அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கு சைவம் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நான்வெஜ் மோமோஸ் வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. சோ அவங்களும் கவனிக்காம சாப்பிட்டுறாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சியூமர் ஃபோரம்க்கு வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து வெஜ் மோமோஸ் தான் ஆர்டர் பண்ணோம், நான்வெஜ் மோமோஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் தரப்புல இருந்து இது எதிர்பாராத விதமாக நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. சோ இது எல்லா விஷயங்களும் கேட்ட அந்த ஒரு கன்சியூமர் ஃபோரம்ல ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்க பியூர் வெஜ்ஜா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிருக்கலாமே. நீங்க ஏன் சைவம், அசைவம் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு போனனால தானே இந்த மாதிரியான உங்களுக்கு சேவை குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இது சரிதானா அப்படின்றத உங்களுடைய கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. சோ இது போல நிறைய பதிவுகளுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்